எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். சாதாரண அதிர்ச்சிகரமான விஷயம் கிடையாது. சமுத்திரக்கனி அவர்கள் சற்று முன் பார்த்தீங்கன்னா த்ரிஷா அவர்களை தவறாக பேசியும், நம்முடைய தளபதி விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்களை பற்றி பல முக்கியமான விஷயங்களை வெளியிட்டும் ஒரு வீடியோ தற்போது வெளியிட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி ஒட்டுமொத்த சோசியல் மீடியாக்கள் முழுக்கவே இது ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்குது. சமுத்திரக்கனி அவர்கள் த்ரிஷாவை பற்றி என்ன சொன்னாங்க, தளபதி விஜய் பற்றி என்ன சொன்னாங்க, அதே மாதிரி சங்கீதா அவர்களை பற்றி நாம் யாரும் தெரிந்திருக்காத பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிற பல முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்முடைய தல அஜித் அவர்களுடைய தாயார் அவர்கள் இறந்து போயிட்டாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட செய்தி மிக பெரும் அளவுக்கு எல்லாருக்குமே சோகத்தை ஏற்படுத்தியிருந்துச்சு. தல அஜித்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தந்தையை இறக்கும் போது கூட அவர் அழுதுகிட்டே ஏர்போர்ட்லேருந்து தன்னுடைய வீடு வரைக்கும் வர கிடையாது. ஆனால் தன்னுடைய தாயார் இறந்த செய்தி கேட்ட உடனே அவர் ஏர்போர்ட்லேருந்து தாயாருடைய வீடு வரைக்கும் அழுதுகிட்டே வந்ததும் அதை ஒட்டுமொத்த ப்ரெஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா வெளியிட்டாங்க. எல்லாரும் மத்தியிலுமே மிகப்பெரும் அளவுக்கு கவலையை இது ஏற்படுத்தினுச்சு. இதிலிருந்து எல்லாருமே நிறைய பேர் கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. 1000 இருந்தாலும் ஒரு மகனுக்கு ஒரு தாய் மேலே எப்பயுமே ஒரு படி அதிகப்படியான பாசம் இருக்கத்தான் செய்யுது அப்படிங்கிற மாதிரி பல கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. இப்படிலாம் இருக்கிறப்ப இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்துச்சு. அடுத்தடுத்து பல முக்கியமான விஷயங்கள் நடந்துச்சு. இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் தல அஜித் அவர்களுடைய தாயாருடைய இறுதி சடங்குக்கு வந்தது. ஒட்டுமொத்த தமிழகமே தல அஜித் அவர்களையும் நம்முடைய தளபதி விஜய் அவர்களையும் எப்போ ஒட்டுக்காக சேர்ந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பல வருட காலங்களாக காத்திருந்த இந்த ஒரு சூழ்நிலையில் அவங்களுடைய தாயாருடைய இறுதி சடங்குகளை தான் பார்க்கணுமாங்கிற மாதிரி பல பேர் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மூன்றாவது முக்கியமான ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் கூட வந்தது. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயமும் அன்னைக்கு தல அஜித் அவர்களுடைய தாயார் இறந்த அன்னைக்கு மிகப்பெரும் அளவுக்கு பரபரப்பாக பேசப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு. தளபதி விஜய் அவர்களுடைய ரசிகர்கள், டிவிக்கு தொண்டர்கள் எல்லாருமே என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா எங்கள் அண்ணனை விட்டுட்டு எப்போ தான் நீ போவ, எங்கள் அண்ணனுடைய பெயரை கெடுக்காமல் விட மாட்டியா, எங்கே போனாலும் சனியன் மாதிரி கூடியே சுற்றிட்டே இருக்கிறீன்னு தளபதி விஜய் அவர்களுடைய தீவிர ரசிகர்களும் இப்போ த்ரிஷாவுக்கு எதிராக இந்த மாதிரி சில வார்த்தைகளை தொடர்ந்து பயன்படுத்தி சமூக வலைத்தளங்களில் பேசிக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி பல செலிபிரிட்டிகளும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சமுத்திரக்கனி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதா அவர்களை பற்றி நான் முதல்ல பேசுகிறேன், வேறு யாரை பற்றி நான் முதல்ல பேச விரும்பலை. சங்கீதா அவர்களை பற்றி எங்களுடைய கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் சில பேருக்கு ரொம்பவே நல்லாவே தெரியும். ரொம்பவே தங்கமான மனிதர். தளபதி விஜய் அவர்கள் இன்றைக்கி இவ்வளோ நிலைமைக்கு வர்றதுக்கு காரணம் நிறைய பேர் நீங்கள் நிறைய யோசிக்கலாம். ஆனால் அதுக்கு முழுக்க சங்கீதா மட்டும்தான் காரணம். ஏன்னா தளபதி விஜய் அவர்களை எத்தனையோ ஹீரோயின்ஸ், எத்தனையோ நடிகைகள் தங்களுடைய கைக்குள்ளே வச்சுக்க பார்த்தாங்க. ஆனால் அவங்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் தான் தளபதி விஜய் அவர்களை சரியான பாதி ரொம்ப வருடம் கூட்டிகிட்டு போயிட்டு இன்றைக்கி தமிழக முதலமைச்சராகிறதுக்கு கூட ஒரு அடிப்படை காரணமாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த அம்மாவை விட்டுட்டு த்ரிஷா அப்படிங்கிற ஒரு பொண்ணோட தளபதி விஜய் அவர்கள் சிஎம் ஆன பிறகு கூட்டிகிட்டு பல இடத்துக்கு போகிறது அப்படிங்கிறது சங்கீதா அப்படிங்கிற ஒரு பெண்ணுடைய இத்தனை வருட தியாகத்தை நீங்கள் வீண் பண்ண மாதிரி. சங்கீதா அவங்க தனக்குன்னு எதையுமே சேர்த்திக்கலை, தனக்குன்னு எதுவுமே பண்ணலை, தன்னுடைய பிள்ளைகளுக்குன்னு எதையுமே பண்ணலை. ஆனால் அவங்களுக்கு நீங்கள் பண்ணுறது அவமானங்கள் மட்டும்தான் அப்படின்னு சமுத்திரக்கனி அவர்கள் பேசின ஒரு விஷயம் இன்றைக்கி மிக பெரும் அளவுக்கு சோசியல் மீடியாக்களில் போயிட்டுருக்கு. நேயர்களே, இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அவர் சொல்கிறது சரியா தப்பா? இல்லை த்ரிஷா தான் தளபதி விஜய் அவர்கள் சிஎம் ஆகிறதுக்கு முழு உதவியாக இருந்தாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை சங்கீதா அவர்கள் தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன? கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. நன்றி.